புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் 2 பெருமகிழ்ச்சியான விடயங்கள் அறிவிச்சிருக்கு. இதற்கு பின்னணியில் கடந்த 10 வருடங்களாக வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு பலன் கிடைத்திருக்கு. அதே போல 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வெள்ளைவானில் கடத்தப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி முன்னாள் அமைச்சர் ஒருவர் மிக முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கார். இதற்கு பின்னணியில் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளியாக இருக்குதாக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது? ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் புலம்பெயர் மக்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான அறிவித்தல்கள் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா கடந்த 10 வருடங்களாக அதாவது 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திட்ட இருந்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கத்திலுமே வைக்கப்பட்ட கோரிக்கை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதான். இது சார்ந்து ஜனாதிபதி அனுரவுடைய அரசாங்கம் சாதகமான பதில் ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதாவது வெளிவிகார பிரதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண் கேமச்சந்திர புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான உரிமைகள் வழங்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கார். இது சார்ந்தவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேரடியான உத்தரவை தேர்தல்கள் ஆணையத்துக்கு பிறப்பித்திருக்கிறதாகவும் உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சகல தேர்தல்களையும் அதாவது உள்ளூராட்சி தேர்தலை தொடங்கி ஜனாதிபதி தேர்தல் மட்டும் சகல தேர்தல்களையும் வாக்களிப்பதற்கான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையத்துக்கு வலியுறுத்தியிருக்கிறதாக அருண் கேமச்சந்திர மிக முக்கியமான விடயத்தை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம். ஏன் இந்த விடயங்கள் ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொன்னா இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் ஊடாக கிடைக்கப்படுகிற $3 பில்லியன் விட ஒவ்வொரு வருடமும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பக்கூடிய தொகை என்றது மிக அதிகமாக இருக்குது. அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மட்டும் $4.48 பில்லியன் இலங்கைக்கு புலம்பெயர் உறவுகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சார்ந்த கௌரவத்தையும் அவர்களுக்கான இலங்கை மீதான உரிமையையும் அவர்களுக்கு கொடுக்கணும் என்ற பட்சத்தில் தான் இந்த முறைமைகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொல்லி அனுர தரப்பு பதிலளிச்சிருக்கு. ஆனா எப்படியான முறைகள் மூலம் இந்த வாக்களிப்புகள் எல்லாம் சாத்தியமாக போகுது? அதாவது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் மூலம் இந்த வாக்களிப்புகள் இடம்பெறுமா இல்ல ஏதாவது சிறப்பு வாக்களிப்பு மையங்கள் தோற்றுவிக்கப்படுமா என்று சொல்லி இன்னும் வெளிவரையில் என்று சொன்னா இதற்கான கலந்துரையாடல் எல்லாம் முடிஞ்சு ஏற்பாடுகள் எல்லாம் பூர்த்தியான பிறகுதான் எந்தெந்த வழிகள் மூலம் இந்த வாக்களிப்புகள் இடம்பெற போகுது என்று சொல்லி தெரிய வருமாக. இதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கை மக்கள் அதாவது 1960ஆம் ஆண்டுக்கு பின்னுக்கு பிறந்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கை மக்கள் உதாரணமாக கனடா ஆஸ்திரேலியா இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவர்களுடைய நாட்டு தூதரகங்களின் மூலமாகவே அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அதே போல திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவுடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. முதற்கட்டமாக 7 நாடுகள் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த 7 நாடுகள் என்னன்னு சொன்னா கனடாவில் டொராண்டோ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் இத்தாலியில் மிலன் அதே போல கட்டார் துபாய் குவைத் ஜப்பான் போன்ற நாடுகளில் இப்ப முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சேவைக்கு EBMT அதாவது எலக்ட்ரானிக் பர்த் மேரேஜ் டெத் சர்டிபிகேட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்டுப்பாடு என்று சொன்னா 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு தான் இந்த பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ்கள் வழங்கப்படுது. அதுக்கு முன்னுக்கு பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு காரியாலயங்களில் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக இந்த காணொலியை தயவு செய்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பி வைங்க என்று சொன்னா பலரும் இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்றதுக்காக அங்க இருந்து பணம் செலவழிச்சு இலங்கைக்கு வந்துட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் காணப்படுது. இப்ப மிக இலகுவாக உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களிலேயே நீங்கள் இந்த சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரதான செய்தி தான் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்பான தகவல்கள். அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த வெள்ளைவான் கடத்தல்கள் என்றது மிக அதிகமாக இருந்தது. மிக குறிப்பாக தமிழர் பிரதேசங்கள் சார்ந்து கன இளைஞர்கள் கடத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள். இந்த இளைஞர்கள் பற்றி இன்று வரைக்கும் எந்த விதமான பதில்களுமே இல்லை. கடத்தப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பலர் கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இது சார்ந்து எந்த விதமான பதில்களுமே வெளியாகல. ஆனா முதன்முறையா முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை வெளியிட்டிருக்கார். அதாவது இப்படி வெள்ளைவானில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சகல இளைஞர்களுமே படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகள்ல ஒரு சில உறுப்புகளை நீக்கிவிட்டு மிகுதியாக இருக்கக்கூடிய சடலத்தை முதலைகளுக்கு உணவாக அளித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விடயங்கள் எல்லாமே விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விடயத்தை பகிரங்கப்படுத்தியிருக்கார். இதற்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றிருக்கக்கூடிய ஒருவர் பின்னை நாட்களில் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இது சார்ந்த சகல விடயங்களையுமே மூடி மறைக்கிறதுக்கு உதவி புரிந்ததாகவும் என்னதான் இருந்தாலும் விசாரணைகளில் இந்த இளைஞர்கள் எல்லாமே முதலைக்கு இரையாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதாகவும் ராஜித சேனாரத்ன பகிரங்கப்படுத்தியிருக்காராக. இது சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காரணம் இப்ப ஏற்கனவே 2 விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத்
குஜராத் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக கருணா என்று சொல்லி அழைக்கப்படுகிற விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்றைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தவர். அதே போல மத்திய வங்கி மோசடி சம்பந்தமாக முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு இன்றைக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக இதனுடைய வரிசையில் இந்த வழக்கு விசாரணைகளும் எடுத்துக் கொள்ளப்படுமா அல்ல இந்த குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கம் எப்படியான நிலையில கையாள போகுது என்று சார்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணுமாக. இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.